ட்ரெண்டிங் சிவகங்கை நேரில் வணக்கம். ஸ்டார் மூவி இப்போ 2வது வாரம் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல படமாக இருந்தால் மக்களே தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டார் மூவி ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஜேபி சினிமாஸில் நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்டில் ஒரு நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படம் வந்து ஸ்டார். சினிமா பேஷனேட்டிவ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டு ஒரு பேஷனேட்டிவாக இருந்தாலுமே தேவையான மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை பற்றி நான் பேசினது போதும். ஸோ நம்ம மக்கள், நம்ம சிவகங்கை மக்கள் ஸ்டார் படத்தை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கவினோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு படம், நல்லா தான் இருந்துச்சு. கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டார் படம் பார்த்தேன். இந்த படத்தில் முதல் ஸ்டார்னா ஒரு இயக்குனர் இளன் தான், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அடுத்த ஸ்டார்னா கவின். டான்ஸும் சரி, அந்த எமோஷனல் சீன் ஹேண்டில் பண்ணது, ரொமான்ஸு எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஷோல்டரில் அவர் தான் தோளில் முழு கதையும் சுமந்து போகிறாரு. அது வந்து மிக கஷ்டமான விஷயம். ஒரு அப்கமிங் ஹீரோ ஒரு ஃபுல் படத்தையும் வேறு காமெடியன், வேறு மிகப்பெரிய ஸ்டார்ஸோ யாருமே இல்லாமல் கவின் தான் ஒரு ஆளாக ஃபுல் படத்தையும் தாங்கி நிற்கிறதே அவர் வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவாக ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். கவின் ஆக்டிங் தான். அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்டிங் இருந்துச்சுல, அந்த டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அவரோட. கவினோட அம்மா இருக்காங்களா, அவங்க சிஸ்டராக இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. யதார்த்தமாக நடிப்பாக இருக்குது. எனக்கு எமோஷனலாக லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகுது. படத்தில் வந்து லாலோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. அவர் அப்பாவாக நமக்கு இந்த மாதிரி ஒரு தந்தை இருக்கணும், நம்மளை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளை தாங்கி பிடிச்சி நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணுன்றதுல வந்து லால் சார் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்து படத்தில் நடித்த எல்லாருமே ஸ்டார் தான். அந்த உருவமே இல்லாத அப்பாத்தாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது அப்பாத்தாவோட அந்த தண்டட்டி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. படத்தில் இந்த பாட்டியாக வர கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. ஆனால் அது அந்த கேரக்டர் வந்து நமக்கு இமேஜாக ஒரு கேரக்டர் நம்ம காமிக்கலாட்டியும், ஆனால் அந்த கேரக்டர் நமக்கு ஒரு இமேஜினரி கேரக்டராக இப்படி தான் இருப்பாங்க பாட்டின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் த்ரூ அவுட் படத்தில் முக்கியமான சீன்கள்லாம் வரும். ஒரு முக்கியமான இடங்கள்லாம் அந்த பாட்டி கேரக்டர் நல்லாயிருக்கும். அது ஒரு புதுமையாக இருந்தது. அந்த முகத்தையே காட்டாமல் ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களோட அந்த தண்டட்டியை விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பாட்டியை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் முகத்தில் திரையில் வர கேரக்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதில் திரையிலே வராத பின்னாடியே இருக்க ஒரு கேரக்டர் வந்து நமக்கு ஒரு அழுத்தமாக பதிஞ்சிருந்தது. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் நல்லா இருந்தது. சாங்ஸ் அருமை, பாடல்கள் வந்து அருமையாக இருந்தது. இவனோட பிஜிஎம் தான் கடைசி அந்த கிளைமேக்ஸோட சிங்கிள் ஷாட் ஒரு சீன் இருக்குது. அது நான் இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். சங்கர் ராஜாவோட இசையெல்லாம் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. அது முழு படத்தையும் தாங்கி நிற்கிறது இவனோட பிஜிஎம் தான். நம்மளை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கட்டி போட்டு இருக்குது இவன் பிஜிஎம். சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்துச்சு. 2-3 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. நம்ம புதுப்பேட்டையில் உள்ள புதுப்பேட்டை படத்தில் இடம்பெறாத ஒரு பாட்டு வந்து இதில் வந்து விஷுவலாக கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இளன் வந்து ஒரு யங் டைரக்டர் இவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு படத்தை எடுத்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, துளி ஆபாசம் கூட இல்லை. மது அருந்தல்ன்றது, நோ ஸ்மோக்கிங்ன்றதெல்லாம் 2 இடத்துல மட்டும்தான் வருது. நான் இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த படங்களில் 3 சீன் மட்டும்தான் அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. இந்த படத்தில் 3 சீன்லாம் மட்டும்தான் அப்படி இருக்குது. அதுவே பெரிய விஷயமா இருக்குது. இது வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது முடிஞ்ச அளவுக்கு அந்தமான காட்சிகளை தவிர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சினிமா எடுக்கிறவங்க. லாஸ்ட் சீன் மட்டும் புரியவே இல்லை. நானே டயலாக் எனக்கு பிடிச்ச டயலாக்னா அந்த பாடல் வரியிலே வரும்ல, நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, என் மனம் துளை உண்டாலும் என் மனமது ஓயாதுன்ற அந்த டயலாக் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசில் இருக்கிற தழும்பு தான் செகண்ட் ஹாஃப் கதை, வேற ஒன்றுமே இல்லை. இளன் கவினோட கூட்டணியை திரும்ப எதிர்பார்க்குறோம். ஜேபி சினிமாஸில் வந்து ஸ்டார் படம் பாருங்கள். ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் ஒரு தேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். நல்ல படங்களும் தொடர்ந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் குவாலிட்டியும் சரி, சவுண்ட் குவாலிட்டி, ஒரு அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட்டிங் எல்லா அந்த ஒரு செட்டப்பே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராவில் ஒரு தேட்டர் நம்ம ஊரில் இருக்குன்றது நம்ம ஊருக்கு பெருமை. தொடர்ந்து இங்கே நல்ல படங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கனால நம்ம தொடர்ந்து தேட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸ்டார் படத்தோட ரிவ்யூ ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ நானும் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஸோ இது போல்